வெல்கம். ஸோ இது வந்து சில்லி அண்ட் ஃபன்னி ஐடியாஸ். ஸோ சில்லி அண்ட் ஃபன்னி ஐடியாஸ் என்ன கேட்டிங்கன்னா, கிரேஸியாக யோசிக்கிறது. இப்போ மாடர்ன் ஆகிட்டதுனால மில்லினியல்ஸ் நிறையா வந்ததுனால நீங்கள் மில்லினியல்ஸாக இருக்கலாம், மில்லியல்ஸ் தப்பாக பேச நினச்சிக்காதீங்க. பட் இப்போ வந்து சேஞ்சுக்கு யாரும் பயப்படுறதில்ல. முன்னாடி மாதிரி ஒரு ரிஜிடாக ரெஸ்ட்ரிக்டடாலாம் இருக்கிறதில்ல. இப்போ எல்லாமே ஓப்பனாக இருக்கும், ட்ரை பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும், ட்ரை பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது, பவர் இருக்குது. ஸோ எல்லாமே ட்ரை பண்ணலாம். ஸோ பிஸ்னஸ் ஐடியா எப்படி இருக்கலாம்னு சொன்னால் சில்லி அண்ட் ஃபன்னியாக இருக்கலாம். இட் குட் பி a ஹியூஜ் சக்ஸஸ், நம்மளுக்கு தெரியாது. அதுக்கு உண்டான எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் சொல்கிறேன். இந்த ஆங்கிளில் நீங்கள் யோசிச்சு உங்களுக்கு ஏதாவது சில்லி அண்ட் ஃபன்னி ஐடியாஸ் வருதான்னு பாருங்கள். வந்துச்சுன்னா நீங்கள் ஷேர் பண்ண அவசியம் இல்லை, ஏன்னா ஷேர் பண்ணால் காப்பி பண்ணப்படலாம். பட் உங்களுக்கு இஷ்டம் இருந்துச்சுன்னா நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு அது ஏதாவது மெருகேற்றுறதுக்கு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் சொல்லலாம், அந்த மாதிரி ஏதாவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பண்ணுங்கள். இல்லை வேறு ஏதாவது நீங்கள் கேள்விப்பட்டு அதை ஷேர் பண்ணுங்கள், அது எல்லாேருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து ப்ராங்க்ஸ் கிஃப்ட் பாக்ஸஸ்ன்னு சொல்லிட்டு, இதெல்லாம் அமெரிக்காவில் இருக்க ஐடியாஸ் தான் எடுத்திருக்கேன். இதெல்லாம் நம்ம நாட்டுக்கு வரும். ப்ராங்க் கிஃப்ட் பாக்ஸ், இந்த ஐடியா என்னென்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து என்னோடய வெப்சைட்டில் என்ன பண்ணியிருப்பேன்னு சொன்னால், என்னோடய பிஸ்னஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா அட்டைப்பெட்டி தர தான் என்னோடய பிஸ்னஸே. ஸோ பிஸ்னஸில் உங்கள் ப்ராடக்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா அட்டைப்பெட்டி, வெறும் அட்டைப்பெட்டி, எம்டி அட்டைப்பெட்டி. அந்த அட்டைப்பெட்டியில் என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா பிரிண்ட் பண்ணியிருப்பேன். என்ன பிரிண்ட் பண்ணியிருப்பேன்னா, உள்ள ஒரு ப்ராடக்ட் இருக்க மாதிரியே பிரிண்ட் பண்ணியிருப்பேன். ஆனால் உள்ள அந்த ப்ராடக்ட் இருக்குமா கேட்டால் இருக்காது. இப்போ வந்து ஒரு சன்கிளாஸோட அட்டைப்பெட்டி எப்படி இருக்கும், சன்கிளாஸோட யூசேஜ் எப்படி இருக்குன்னு இருக்கும், அதோட கம்பெனி பேர், அதோட ஃபோட்டோ இருக்கும், அதை சன்கிளாஸஸ் போட்டிருக்க மாதிரி ஒருத்தரோட ஃபோட்டோ இருக்கும், இந்த மாதிரிலாம் தானே இருக்கும். சன்கிளாஸோட அட்டைப்பெட்டியில் தான் இருக்கும். அந்த மாதிரி நான் வந்து ஒரு 100கணக்கான ப்ராடக்ட்ஸோட அட்டைப்பெட்டி மட்டும் வச்சுருப்பேன், உள்ள ப்ராடக்ட் இருக்காது. அந்த 100கணக்கான ப்ராடக்ட்ஸ் எப்படி இருக்குன்னு சொன்னால் பயங்கர ஃபன்னியான, கற்பனை பண்ண முடியாத மாதிரியான ஒரு ஐட்டமாக வச்சுருப்பேன். எக்ஸாம்பிளுக்கு என்ன இருக்குன்னு சொன்னிங்கன்னா, என்ன சொல்கிறது, ஒரு சின்ன மைக்ரோஸ்கோப்பில் எவ்வளோ வேணால் பார்த்துக்கலாம், அதாவது எவ்வளோ பெருசாக வேணால் பார்த்துக்கலாங்கிற மாதிரியான ஒரு ஐடியாவாக இருக்கலாம். கற்பனைக்கு எட்டாத, நடக்காத, இல்லை சம்மந்தமில்லாத விஷயங்களெல்லாம் என்ன பண்ணிக்கலாம்னு சொன்னால், நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு ஐடியாவாக க்ரியேட் பண்ணி அதை வந்து உண்மையான ப்ராடக்ட்டை லான்ச் ஆச்சுன்னா எப்படி இருக்குமோ அதை கற்பனை பண்ணி அந்த மாதிரியே பிரிண்ட் பண்ணி உள்ள ப்ராடக்ட் இருக்க மாதிரியே அவங்க பிரிண்ட் பண்ண அட்டைப்பெட்டி விற்றுட்ருக்காங்க. இதை எதுக்கு பண்ணுறாங்கன்னு சொன்னால், இந்த அட்டைப்பெட்டி நீங்கள் வாங்கிட்டு நீங்கள் என்ன கிஃப்ட் கொடுக்கலையோ அது உள்ளே வச்சுக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு வந்து இது என்ன இருக்குது, ஒரு என்ன சொல்கிறது, டாய்லெட் பேப்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆடு போட்டு ஒரு அட்டைப்பெட்டி க்ரியேட் பண்ணிடுவாங்க. இந்த அட்டைப்பெட்டி நீங்கள் வாங்கிடுவீங்க, இந்த டாய்லெட் பேப்பர் இருக்கிற மாதிரியான அட்டைப்பெட்டி. இதுக்குள்ளே நீங்கள் புக்கு கிஃப்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா, நீங்கள் புக்கை உள்ளே வச்சு இந்த இதை விற்றுருவீங்க. ஸோ உங்களோட விற்றுருவீங்க, இந்த சென்ஸ் நீங்கள் கிஃப்ட் பண்ணிவிடுவீங்க. ஸோ வாங்குறவங்க வந்து கிஃப்ட் வாங்குறவங்க என்ன பார்ப்போம்னா, என்னடா அவன் டாய்லெட் பேப்பரை போய் கிஃப்ட்டாக கொடுத்துருக்கான்னு நினைப்பாரு. உள்ளே திறந்து பார்த்தா அவருக்கு ஆக்சுவல் கிஃப்ட் இருக்கும். ஸோ இது ஒரு ப்ராங்க். ஸோ இது வந்து என்ன சொன்னால், நீங்கள் என்ன கொடுக்கணும்னு நினைக்கலாம் கொடுக்குறீங்க, அதை நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க, இந்த மாதிரி நீங்கள் வந்து என்ன சொல்கிறது, கிஃப்ட் பாக்ஸில் கொடுக்கும்போது இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருக்குங்கிறது அந்த பிஸ்னஸோட ஐடியா. பயங்கர சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து வீடியோ கேம் ட்ரைனிங் கிளாஸஸ். இது ஒரு கிரேசி ஃபன்னி ஐடியா தான். பாடத்துக்கு ட்ரைனிங் ஓகே, காலேஜ் ஓகே, வீடியோ கேமுக்கெல்லாமா ட்ரைனிங் பண்ணுவாங்க, விட்டா படிச்சுட்டு வந்து விளையாடுவோம் போல் நம்ம கிண்டல் சொல்லுவோம் இல்லையா, அப்படி கிண்டல் சொல்கிறதே ஒருத்தர் சீரியஸ் எடுத்து பிஸ்னஸே பண்ணிடுறது. இது நம்ம நாட்டிலையும் வரக்கு ரொம்ப நாள் ஆகும்னு நினைக்கிறேன். அவ்வளோ பேர் விளாண்டுருக்கான், அவ்வளோ அடிக்ஷன் ஆகிட்டு இருக்குது, தோத்துட்ருக்கான். இதில் வந்து பணம் அவ்வளோ புழங்குது, அவ்வளோ செல்ஃப் ரெஸ்பெக்டோட என்னென்னோ பண்ணிட்டு இருக்கானுங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதுவுமே கூட ஃபன்னியாக பேசப்பட்டிருக்கலாம். நீங்கள் என்ன பண்ணாதீங்க, நான் சொல்ல வரேன்னா இந்த வீடியோலேருந்து சொல்ல வரது என்னென்னா, சும்மா ஜாலிக்கு பேசிகிட்டு இருக்கோம், இதெல்லாம் ஒரு ஐடியாவா அப்படின்னு எதையும் என்ன பண்ணாதீங்கன்னா உதாசீனப்படுத்தாதீங்க. அதை சீரியஸாக யோசித்து ரிசர்ச் பண்ணி பாருங்கள். இட் குட் ஒர்க், வி டு நாட் நோ. ஸோ வீடியோ கேம் ட்ரைனிங் கிளாஸ் ஒரு எக்ஸாம்பிள். இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து பொட்டேட்டோ எஸ்எம்எஸ்னு ஒரு பிஸ்னஸ் நடந்துகிட்ருக்கு அமெரிக்காவில். இப்போ நான் வந்து ஒரு மெசேஜ் பாஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். முன்னாடி கிரீட்டிங் கார்டு கொடுத்துட்டு இப்போ எஸ்எம்எஸ் பண்ணுறேன், வாட்ஸ்அப் பண்ணுறேன், மெயில் அனுப்புகிறேன், தந்தி அனுப்பி, இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தோம் இல்லையா. ஸோ ஒரு சுவாரஸ்யம் கூட்டுறதுக்காக நீங்கள் ஏதாவது மெசேஜ் பாஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, நான் அந்த மெசேஜை ஒரு உருளைக்கிழங்கில் எழுதி அதை கொரியர் பண்ணுவேன்றான். இது நம்மளுக்கு வந்து தெரில, ஒரு சிலருக்கு இது ஃபன்னியாக பண்ணலாம், எனக்கு அவ்வளோ பெருசாக ஃபன்னியாக பண்ணல, இதில் என்ன இருக்குது மொக்கையாக இருக்குங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. பட் அந்த கல்ச்சருக்கு, அமெரிக்கன் கல்ச்சருக்கு இது ஒர்க் அவுட் ஆகிடுச்சு, இது சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. ஸோ நீங்கள் வந்து $10 கொடுத்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு உருளைக்கிழங்கு எடுத்து என்ன மெசேஜ் சொல்லுவேன் அந்த மெசேஜ் எழுதி அவருக்கு ஒரு கொரியர் பண்ணி விட்ருவார். ஸோ ஐ மிஸ் யூ, இந்த மாதிரி ஐ எம் வெயிட்டிங் ஃபார் யூ, இல்லை ஒரு டிக்கெட் புக் பண்ணி, இந்த மாதிரி வாட் எவர் இட் இஸ், சின்ன மெசேஜாக அவன் அனுப்பிச்சிட்ருக்கேன். இது ஒரு பிஸ்னஸ் ஐடியா. ஸோ அடுத்தது வந்து டாகிள்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, இது வந்து சில்லி அண்ட் ஃபன்னியாக இருந்தாலுமே எனக்கு வந்து இது ரொம்ப பொட்டன்ஷியல், பயங்கர சூப்பரான ஐடியா மாதிரி தான் தெரியுது. நல்ல ஐடியா, நீங்களும் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ டாகிள்ஸுங்க என்னென்னு கேட்டிங்கன்னா, நாய்க்கு வந்து கூலிங் கிளாஸ், ஸோ காகிள்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி டாகுக்கு டாகிள்ஸ்னு பேர் வச்சுருக்காங்க. ஸோ சும்மா ஜாலிக்கு பேசியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி என்ன சொல்கிறது,
நாய்க்கெல்லாம் கூலிங் கிளாஸ் போட்டால் நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு, பட் அது ஃபன்னியாக இருக்குதுன்னு நம்ம தட்டி கழிக்காமல் எடுத்துகிட்டு பயங்கரமாக அதை ப்ராசஸ் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போயிட்டுருக்காங்க. சூப்பராக இருக்குது. இதுவுமே நம்ம நாட்டில் பார்த்திங்கன்னா இப்போ பெட் இண்டஸ்ட்ரி பயங்கரமாக டெவலப் ஆகிட்டே இருக்குது. ஸோ பெட் ட்ரெஸ்ஸஸ்ஸு, பெட் காகல்ஸ்லாம் பயங்கரமான ஐடியா தான். ஃபன்னியாக இருக்கலாம், சில்லியாக இருக்கலாம், ஆனால் சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸஸ். இது வந்து என்ன சொல்கிறது, உலகத்துக்கு தேவையா அப்படின்னு கேட்டிங்கன்னா தேவையில்லைன்னு சொல்லலாம். பட் இது ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோனாக வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஜோஹோட ஹிஸ்ட்ரி என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்க வந்து எனக்கு வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பண்ணணுன்றது எனக்கு பிளானு. பட் நான் ஒரு சில ப்ராஜெக்ட்ஸ் எடுத்தேன். அந்த ப்ராஜெக்ட்ஸ் எனக்கு ஃபைனல் கிடையாது எனக்கு தெரியும். பட் இருந்தாலுமே செலவுக்காக எனக்கு அந்த பிஸ்னஸ் யூஸ் ஆச்சுன்னு சொல்லிட்டு இருக்கு. அப்படி அந்த பிஸ்னஸ் வச்சுட்டு அந்த பிஸ்னஸ் வர வருமானத்தை நான் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டில் போட்டு அடுத்த பிஸ்னஸ் டெவலப் பண்ணிட்டு போயிட்டேன் அப்படிங்கிறாரு. ஸோ அந்த மாதிரி இது ரொம்ப லாங் ஸ்டாண்டிங் பிஸ்னஸாகவும் இருக்கலாம். இந்த மாதிரி சில்லியன் ஃபன்னி ஐடியாஸ் உலகத்துக்கு தேவையானதாகவும் இருக்கலாம். ஒரு என்டர்டெயின்மெண்ட் இண்டஸ்ட்ரி மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஃபன் அண்ட் ஒரு ஜாலிக்கு மக்களுக்கு யூஸ் ஆகலாம், அப்படி கொண்டு போய்க்கலாம். ஸோ இது ஒரு எக்ஸாம்பிள். அடுத்து வந்து பாய் ஃப்ரெண்டு பில்லோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நிறைய பேர் வந்து என்ன சொல்கிறது, பாய் ஃப்ரெண்டு கணவர் அவங்களோட கையில் படுத்து தூங்குற ஒரு பழக்கம் இருக்கும். அதுக்கு இவங்க என்ன பண்ணிங்கன்னா அந்த மாதிரி ஷேப்லேயே தலகாணியே செஞ்சுருக்கா அப்படி. ஸோ பேசாமல் நான் இல்லைன்னா என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு ஆர்கியூமெண்ட்டில் வர சில்லி ஃபன்னி ஐடியா வந்து கேபிட்டலைஸ் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணி சீரியஸாக எடுத்துகிட்டு கொண்டு போயிருக்காங்க. லாஸ்ட் எக்ஸாம்பிள் ஜேசிபி ப்ளே கிரவுண்டுன்னு சொல்லிட்டு ஒரு பிஸ்னஸ். இது என்னென்னு கேட்டிங்கன்னா, இதுவும் அமெரிக்காவில் அவங்க பண்ணிகிட்டு இருக்க பிஸ்னஸ், சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிகிட்டு இருக்க ஒரு பிஸ்னஸ்ஸு. எல்லாருக்குமே ஒரு ஃபேண்டசி மைண்டில் ஒரு கிரேசி ட்ரீம் இருக்குது. என்ன இருக்குன்னு சொன்னால், எனக்கும் அந்த ஜேசிபிலாம் எடுத்து பயங்கரமாக அதை வந்து அடித்து உடச்சி காரை உடச்சி இல்லாட்டி வந்து மண் அள்ளி தூக்கி போட்டு இந்த மாதிரிலாம் யாருக்காவது ஒரு கனவு இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி கனவெல்லாம் நான் சாட்டிஸ்ஃபை பண்ணுறேன் அப்படிங்கிறாரு. எனக்கு பார்த்தோன்னே இது நல்ல ஐடியாவாக இருக்குது, இதையே நம்ம நாட்டில் ஃபாலோ பண்ணலாங்கிற மாதிரி தோன்ற அளவுக்கு கிரேசி அண்ட் ஃபன்னி ஐடியா. ஸோ அதுக்கு என்ன பண்ணுறாருன்னா, ஒரு பெரிய கிரவுண்டை வந்து எடுத்துறாரு. எங்கே அவுட்டரில் ஃபோர்ட்ரா கிட்ட நல்லா ஊர் சுற்றி தள்ளி போயிட்டு, ஃபாரினில் சொல்கிறேன், நல்லா ஒரு 20 ஏக்கர் 30 ஏக்கர் இடம் எடுத்துடுறது, காலி பொட்டக்காடாக எடுத்துகிட்டு அதில் வந்து ஒரு 10 ஜேசிபியை வந்து வாடகைக்கு எடுத்து போகிறார், இல்லை அவர் சொந்தமாக எடுத்து போடுறாரு. ஸோ அது ஒரு ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக ஒரு 5 ஜேசிபி, ஒரு 1 கோடி ரூபா ப்ராப்பர்ட்டி, ஒரு 2 கோடி ரூபா போட்டு வாங்கி வச்சுட்டு ஒரு எக்ஸிபிஷன் மாதிரி பழைய செகண்ட் ஹேண்ட் காரு, இந்த போலீஸ் ஸ்டேஷனில் வந்து இது பண்ண வண்டி, கண்டம் பண்ணுற வண்டிகள். இப்போது இன்ஃபேக்ட் வந்து ஒரு பாலிசியே வந்திருக்கு, எலக்ட்ரிக் வெஹிக்கிள்லாம் வரும்போது. இப்போ என்ன பாலிசினா, பழைய வண்டிலாம் ஸ்க்ராப் பண்ணுங்கிற ஒரு பாலிசியே வந்திருக்கு. எப்படி ஸ்க்ராப் பண்ண போகிறாங்கிறதுக்குலாம் ஒரு பெரிய டீட்டெயில்டு பாலிசி வந்து. ஸோ அந்த மாதிரி கண்டம் பண்ண வண்டிகள்லாம் எடுத்து போட்டு மண் நிறைய லோடு எடுத்து போட்டு இவர் என்ன பண்ணுறாருனா, நீங்கள் வந்து 1 ஹவருக்கு வந்து 5000 ரூபா அப்படி ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னு சொன்னால், நான் வந்து உங்களை ஒரு ஆப்ரேட்டர் கூட உட்கார வச்சு நீங்கள் ஜேசிபி ஆப்ரேட் பண்ணுறதுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன், ஒரு ஃபன்னு ஒரு ஜாலிக்கு நீங்கள் பண்ணலான்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சுக்கிறார். ஒரு பெரிய கோடீஸ்வரர். பட் அது பயங்கர சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ் ஆகிடுச்சு. இப்போ வந்து அவர் ஏகப்பட்ட இடத்துல ரிப்ளிகேட் பண்ணி போயிட்டுருக்கு அப்படி. ஸோ அவருக்கு ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டு. இது வந்து நிறைய பணக்காரங்களுக்கு, நிறைய பேருக்கு வந்து இந்த மாதிரி ஒரு வைல்டாக க்ரேஸியாக பண்ணுற ஐடியா பண்ணி பார்க்கணும் ஆசை இருக்குல்லையே, அவங்க எல்லாத்தையும் கேட்டர் பண்ணிகிட்ருக்கு அப்படி. இதுவும் சக்ஸஸ்ஃபுல் ஐடியாவாக ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி இதில் எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது, இன்னும் ஏகப்பட்ட எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. இந்த மாடியூலில் நம்ம இதை சேர்த்துருக்கு, இந்த சில்லியன் ஃபன்னி ஐடியாஸ் நான் இதில் சேர்த்ததுக்கான ரீசன் என்னென்னு கேட்டிங்கன்னா, எதுவுமே நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா தட்டி கழிக்க வேண்டாம். இது வேஸ்டான ஐடியா, 4 பேர் சிரிக்கிறாங்கிறதுனாலையோ இது வந்து ஒர்த்தில்லைன்னு நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா, இமீடியட்டாக நீங்கள் என்ன பண்ணாதீங்க, எந்த ஐடியாவுமே ரிஜெக்ட் பண்ணி தூக்கி எறிஞ்சிடாதீங்க. யோசிங்க, அதோட பொட்டன்ஷியல் பாருங்கள். எப்படி வந்து இந்த ஐடியா நல்ல ஐடியாவா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு ஐடியா வேலிடேஷன் நம்ம ஒரு மாடியூல் வச்சுருக்கோம். அதில் போய் நீங்கள் அந்த மாடியூலில் சொல்கிற மெத்தட்ஸ் படி இந்த ஐடியா ஓகேவான்றதை டெஸ்ட் பண்ணி பாருங்கள். மார்க்கெட் சைஸ் என்னங்கிறத பாருங்கள். இன்ஃபேக்ட் இப்போ டிஜிட்டல் ஸ்ட்ராங் ஆக நம்ம என்ன பண்ணலான்னா, செக்கே பண்ணி பார்த்துடலாம் பிஸ்னஸ் வந்து வேலிடாக இல்லையான்றது. நம்ம ப்ராப்பராகவே என்ன டிமாண்ட் இருக்குன்னு செக் பண்ணிட்டு பார்த்துடலாம். ஸோ இதோட நோக்கம் அதுதான். சில்லி அண்ட் ஃபன்னி ஐடியாஸ் கூட இட் கேன் டர்ன் அவுட் டு பி வெரி குட் அண்ட் சூப்பர் பிஸ்னஸ் ஐடியாஸ். ஸோ அது அண்டர்ஸ்டேட் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறது ஐடியா. அடுத்த மாடலில் உங்களை பார்க்குறேன்.